நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவன் என்கிற காரியத்தை கடந்த வாரத்திலே நாம சிந்தித்தோம். ஆண்டவர் குறிப்பாக வேதத்தில் அநேக வெற்றிகளை கொடுத்திருந்தாலும் எரிகோ என்கிற முடியாத ஒரு சூழ்நிலை, இம்பாசிபிள் சிச்சுவேஷன், கர்த்தர் எப்படி அதை முடிய பண்ணினார் என்கிற காரியத்தையும், ஒரு பயமுறுத்துகிற இன்டிமிடேட்டிங் எனிமி, பயமுறுத்துகிற ஒரு சத்துரு போன்ற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அதை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை குறித்தும் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். ஆகவே நம்முடைய ஆண்டவர் ஜெயம் தருகிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் ஜெயம் கொடுக்கிறவர். அநேக வெற்றிகளை ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது என்று வாசிக்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கையிலே சுமார் 70 ஆண்டுகள் வாழ்க்கையிலே ஜெயத்தின் மேலே ஜெயம் பெற்றவராக இருந்தார். நம்முடைய ஆண்டவர் ஜெய கிறிஸ்து, அவர் ஜெயம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஜெயத்தை விரும்புறீங்க? ஹல்லேலூயா. யாருமே தோல்வியை என்ன பண்றதில்ல, விரும்புறதில்ல. நோ ஒன் டிசைர்ஸ் டிஃபீட். நம்ம எல்லாரும் ஜெயத்தை விரும்புகிறோம். பாவத்தின் மேலே ஜெயம், சோதனையின் மேலே ஜெயம், பயத்தின் மேலே ஜெயம், பிசாசின் மேலே ஜெயம், சோர்வின் மேலே ஜெயம், இன்னும் மரணத்தின் மேலே, எல்லா விதத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை எதிர்பார்த்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேக விசுவாசிகள் இன்றைக்கு தோல்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜெயமுள்ள வெற்றி வாழ்க்கை இல்லை. சோர்ந்து போய் என்னமாக தள்ளாட்டின ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, விழுந்து விழுந்து எழும்புகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. விழுந்து விழுந்து எழும்புவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கலை. விழுவோம், ஆனால் தொடர்ந்து எழும்பி ஓடிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. வெற்றியை நோக்கி ஓட வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு அழைப்பு. விழுந்து கொண்டே இருப்பதல்ல. இந்த உலகத்திலே வெற்றிக்காக பல காரியங்கள் சொல்லப்படுகிறது. பல விதத்திலே there are many paths the world offers towards success. ஆனால் நம்முடைய வேதம் கொடுக்கிற ஒரு உண்மையான வெற்றிக்கான வழி என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வெற்றி. ஹல்லேலூயா. through Christ, இயேசு கிறிஸ்து மூலமாக வெற்றி. ஆகவே இந்த செய்தியின் தலைப்பு இன்றைக்கு ஜெய கிறிஸ்து மூலம் வெற்றி. ஹல்லேலூயா. victory through the victor. ஜெய கிறிஸ்து மூலமாக ஆண்டவர் நமக்கு எப்படி ஜெயம் தருகிறார் என்பதை குறித்து இன்றைக்கு உங்களோடு சில நிமிடங்கள் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே போட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜெயத்தினுடைய மூல காரண வெற்றி ஆழத்தில் வருகிற தேவனிடத்திலிருந்து. அந்த வெற்றியுடைய தன்மை, the nature of victory பார்த்தீங்கன்னா, அது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய முயற்சினால சம்பாதிக்கிற ஒன்றில் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பரிசுல ஒன்று வெற்றியும் ஒரு பரிசு. ஹல்லேலூயா. The source of victory is God. The nature of victory is it is not earned, it is received. It is a gift from God. ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுகிற ஒரு ஈவாக இருக்கிறது. The means of victory, அது யார் மூலமாக பெறுகிறோம் என்று சொன்னால், அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு தோல்வியின் மார்க்கம் அல்ல, அது ஒரு வெற்றியின் மார்க்கம். ஏனென்று சொன்னால், நம்முடைய இரட்சகர் அவர் ஜெய கிறிஸ்து. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜெய கிறிஸ்து. அவர் பாவத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பிசாசை தலையை நசுக்கி பிசாசை ஜெயித்தார். அவர் ஜெய கிறிஸ்துவா இருக்கிறபடினாலே நீங்களும் நானும் அந்த கிறிஸ்துவை ஆராதிப்போம் என்று சொன்னால் நமக்கும் அந்த ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த வெற்றியை அனுபவிக்க 5 வழிகளை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். 5 ways we can experience this victory through Jesus Christ. இயேசுவின் மூலம் நாம் ஜெயம் பெற ஒரு 5 வழிகளை இயேசுவுடைய அந்த காரியத்திலிருந்து, வாழ்க்கையிலிருந்து நான் உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். முதலாவதாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம், அவர் அடிச்சோடுகளை நாம் தொடர்ந்து வரும்படி அவர் நமக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே முதலாவது நம்முடைய வாழ்க்கையில வெற்றி எப்படி என்று சொன்னால், கிறிஸ்துவுடைய மாதிரியின் மூலமாக நமக்கு வெற்றி. Victory through the example of Christ. இயேசு கிறிஸ்துவுடைய மாதிரியை பின்பற்றுவதன் மூலமாக நமக்கு வெற்றி கிடைக்கிறது. ஆண்டவராய் இயேசு நமக்கு சிலுவைகளை வெற்றியை சம்பாதித்தது மாத்திரமல்ல, அவர் எப்படி வெற்றி பெறுவது என்பதை இந்த உலகத்திலே நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்.
நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார். இப்படி வாழ்ந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், இப்படி வாழ்ந்தால் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் என்று சொல்லி he has set us an example. ஒரு மாதிரியை கர்த்தர் நமக்கு வைத்து போயிருக்கிறார். ஒரு அல்ல சொல்லாமா? அல்லேலூயா. இன்னும் யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, யோவான் 13:15 வாசித்தீங்கன்னா அங்கே சொல்றாரு, நான் செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நான் செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஒரு மாதிரி. அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில வெற்றி உண்டு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை எப்படி கவனித்து பார்க்கிறது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்தை நீங்கள் மறுபடியும் வாசிப்பீங்கன்னு சொன்னா அங்கே இயேசு எப்படி வாழ்ந்தார், இயேசு எப்படி ஜெயித்தார், இயேசு எப்படி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதற்கு அநேக உதாரணங்களுக்கு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையும் இயேசு எப்படி கையாண்டார். இன்னைக்கு இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்கிறது, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எபிரேயர் 3:1 சொல்கிறது, இயேசுவை கவனித்து பாருங்கள், இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்போ அவருடைய வாழ்க்கையை கவனித்து பார்ப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில வெற்றி. அதுல 2 காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அங்கே the secret of Christ victorious life, அவருடைய வெற்றி வாழ்க்கையை 2 வார்த்தையில நம்ம சம்மரைஸ் பண்ணனும்னா submission and supplication. கீழ்ப்படிதலும் ஜெபமும். கீழ்ப்படிதல், ஜெபம், இந்த 2ம் அவருடைய வாழ்க்கையில அவர் பெற்ற வெற்றியினுடைய ரகசியத்தை நம்ம சுருக்கிடலாம். அப்படியே submission to the Father's words and will, and supplication means prayer. அவருடைய ஜெபம். இந்த 2 காரியமும் முக்கியமானது. நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது பிதாவின் சித்தத்தின்படி வாழ தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்திருந்தார். பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்தே வாழ்ந்தார். தன்னுடைய சுய சித்தத்தின்படி அவர் ஒன்றுமே செய்யவில்லை, சுய விருப்பத்தின்படி ஒன்றுமே செய்யவில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில வெற்றியினுடைய ரகசியம் என்னவென்று சொன்னால், பிதாவின் சித்தத்திற்கு, நம்மை படைத்தவருடைய சித்தத்திற்கு நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருகிறார். 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்கிறது, யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். என் சித்தத்தின்படி அல்ல. I have come down from heaven not to do my will but my Father's will. என்னுடைய தகப்பன், என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு நான் இறங்கி வந்தேன் என்று சொல்கிறார். பாருங்க, ஆதாம் தோற்று போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய கீழ்ப்படியாமை. அவன் பிதாவின் சித்தத்தின்படி, தன்னை உண்டாக்கினவருடைய சித்தத்தின்படி அவன் செய்ய தன்னை அர்ப்பணிக்கவில்லை. ஆதாமுடைய தோல்வி அங்கேதான் ஆரம்பிக்கிறது, கீழ்ப்படியாமையிலே ஆரம்பிக்கிறது. நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, பிதாவின் சித்தத்தை செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி தருகிறார். இன்னைக்கு அநேகர் நம்முடைய விருப்பம், நம்முடைய சுய விருப்பத்தை செய்ய தான் நாம் விரும்புகிறோம். நம்முடைய விருப்பத்தை செய்யும் பொழுது கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெற முடியாது. Many believers lose battles because they ask, what do I want? எனக்கு என்ன தேவை அப்படின்னு தான் கேட்கிறாங்க. இயேசு எப்பவுமே கேட்டது என்ன? what does my father desire? என்னுடைய பிதாவின் விருப்பம் என்ன? என் பிதாவுக்கு பிரியமானது என்ன? என்னுடைய பிதாவின் வார்த்தை என்ன? என் பிதாவுக்கு சித்தமானது என்ன? அதையே கேட்டு அதன்படி செய்தார். அல்லேலூயா. நீங்கள் யோவான் சுவிசேஷத்திலே வாசித்து பாருங்கள், பலமுறை என் சித்தப்படி அல்ல, பிதாவின் சித்தம், நான் ஒன்றும் என் சுயமாக செய்வதில்லை என்று ஆண்டவர் பலமுறை அங்கே சொல்வதை நாம் வாசிக்க முடியும். லூக்கா 22:42 அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாகவும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. அல்லேலூயா. என்னுடைய சித்தப்படி அல்ல. சிலுவையிலே அவர் மரணத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் பிதாவின் சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். அல்லேலூயா. The greatest victories are won when believers surrender their will to God's will. நம்முடைய சித்தத்தை கர்த்தருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, ஒரு வார்த்தை சொல்றேன், every not my will becomes God's pathway to victory. ஒவ்வொரு முறையும் என் சித்தம்படி அல்ல ஆண்டவரே நீங்க சொல்லும் போதெல்லாம் நீங்க வெற்றி பாதைக்கு நேரா போயிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. Every not my will becomes God's pathway to victory. உங்க வாழ்க்கையிலே
என் சித்தப்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை வெற்றியின் பாதையில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற, நம்முடைய மாம்ச ஆசைகளை நிறைவேற்ற பல காரியங்களை செய்வதனாலே இன்னைக்கு தோல்வி அடைகிறோம். ஆனால் ஜெயம் எப்படி வருகிறனா, submitting ourselves to the will of God. பிதாவின் சித்தத்தின்படியே அவர் செய்தார். அதற்காகவே இந்த உலகத்திலே அவர் எல்லாவற்றையும் செய்தார். அவர் தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி ஒன்றும் செய்யவில்லை என்றெல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்திலே, மன்னிக்கவும், யோவான் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 18ஆம் வசனத்தில், நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை என்று சொல்லி, அந்த இடத்துல இல்லை, என்னிடத்தில் ஆண்டவர் சொல்ல, நான் சுயமாய் 5:30 யோவான் 5:30 யோவான் 5:30 பாருங்க, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? I do nothing by myself. என் சுயமாய் நான் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் கேட்கிறபடியே எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன். 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலையும் அதே காரியம் தான் போட்டிருக்குது. 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் அங்கேயும் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சுயமாய் ஒன்று செய்யாமல். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் சுயமாய் ஒன்று செய்யாமல், ஹல்லேலூயா, நான் சுயமாக, ஹல்லேலூயா, ஒன்று செய்வதில்லை என்று ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கார். நம்முடைய வாழ்க்கையில அந்த எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னால் நம்ம வாழ்க்கையில வெற்றியின் பாதையில் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக சப்ளிகேஷன். இயேசுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஜெபம். ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய ஊழியத்தை ஜெபத்திலே ஆரம்பித்தார். தன்னுடைய ஊழியத்தை ஜெபத்திலே அவர் முடித்தார். சிலுவையிலே 3 முறை அவர் ஜெபம் பண்ணினார். அவருடைய வார்த்தைகளை 7 வார்த்தைகளே 3 வார்த்தைகள் ஜெபம். அவருடைய வாழ்க்கை ஜெபத்திலே இருந்தது. அதிகாலை வேளையை ஜெபத்திலே ஆரம்பித்தார். மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்கிறது, அதிகாலை இருட்டோடே அவர் எழுந்து அவர் தனிமையிலே ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரவெல்லாம் ஜெபித்தார் என்று லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தீர்மானத்தையும் ஜெபித்து எடுத்தார். எவ்வளவோ அலைச்சல்கள் ஊழியத்தில் இருந்தாலும் அவர் ஜெபத்திற்கு நேரம் கொடுக்காமல் இருக்கவில்லை. அவர் ஜெபத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு ஜெபம் பண்ணினார். அவருடைய ஜெபத்தை குறித்து சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய ஜெப வாழ்க்கையை பார்த்து சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு, எங்களுக்கும் உம்மை போல ஜெபிக்க கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி லூக்கா 11ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்திலே அவர்கள் கேட்கிறதையும் இயேசு அதற்கு பதில் சொல்கிறதையும் நம்ம அங்கே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு சொன்னார் மத்தேயு 26:41, சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். மாம்சம் ஆவி உற்சாகமா தான் இருக்குது, ஆனா மாம்சம் என்னவா இருக்குது? ஜெபிக்க விட மாட்டேங்குது. ஆகவே ஜெபம் பண்ணுங்க, இல்லாவிட்டால் சோதனையில விழுந்து போய்வீர்கள், ஜெயம் பெற மாட்டீர்கள். ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். பாருங்க, சீஷர்கள் தூங்கினபடினாலே ஒருத்தன் காதை வெட்டுறான், மறுதலிக்கிறான், ஓடி போறான், எல்லாமே தோற்று போனார்கள். ஆனால் இயேசு ஜெபம் பண்ணினபடினாலே அவர் சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கினார். ஹல்லேலூயா. சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அவர் ஜெபித்தார். ஞானஸ்நானம் எடுக்கிற பின்பாக ஜெபித்தார். 5000 பேருக்கு ஆகாரத்தை கொடுப்பதற்கு முன்பாக ஜெபித்தார். லாசருடைய கல்லறைக்கு முன்பாக இயேசு ஜெபம் பண்ணினார். கிறிஸ்தமனை தோட்டத்தில் இயேசு ஜெபம் பண்ணினார். கல்வாரி சிலுவையிலும் அவர் ஜெபம் பண்ணினார். ஜெபம் தான் அவருடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ மாதிரி இருந்தாலும் இந்த 2 காரியத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பிதாவுக்கு சித்தமானவைகளே அவர் செய்து கொண்டு வந்தார். என் சுய விருப்பத்தின்படி ஒன்றுமில்லை, நான் சுயமாக ஒன்றும் செய்கிறதில்லை என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தார். ஜெபத்திற்கு தன்னை அர்ப்பணித்திருந்தார். இந்த 2 காரியத்தையும் அவருடைய வாழ்க்கையில நீங்கள் பின்பற்றினால் உங்க வாழ்க்கையில வெற்றி ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாகவே வெற்றியே தருவார். அவருடைய வாழ்க்கையை நன்றாக கவனித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் வெற்றியை நம்ம பெற முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்பர் 1, victory through the example of Christ. கிறிஸ்துவின் முன் உதாரணத்தின்படி, முன்மாதிரியான வாழ்க்கையின்படி மூலமாக நமக்கு வெற்றி உண்டாகிறது. அதுல குறிப்பாக அவருடைய சப்மிஷன், பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்த அந்த வாழ்க்கை. கீழ்ப்படிதலை குறித்து என்ன தெரியுமா சொல்லி இருக்குது? மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. தம்மை தாமை தாழ்த்தி அவர் கீழ்ப்படிந்தார் என்று போட்டிருக்கு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில். he obeyed till the point of death. அவர் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. அவருடைய கீழ்ப்படிதல் பிதாவுக்கு அப்படி இருந்தது. அவருடைய ஜெபத்தை நீங்க பார்த்தீங்கன்னா,
வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்த வாழ்க்கை, இந்த ரெண்டு நம்ம வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு இயேசுவை போல ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. இரண்டாவதாக, victory through the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தின் மூலம் நமக்கு வெற்றி. இயேசுவின் இரத்தத்தின் மூலம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே நமக்கு வெற்றி. இயேசுவின் இரத்தத்தினாலே வெற்றி. அப்படின்னு சொன்னால் என்ன பாருங்க, by trusting his finished work on the cross. கிறிஸ்து நமக்காக சிலுவைகளை செய்து முடித்ததை நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு வெற்றி உண்டாகிறது. அல்லேலூயா. இயேசு எனக்காக சிலுவையிலே என்னுடைய பாவத்திற்காக இரத்தம் சிந்தினார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, the greatest battle in history was fought and won at Calvary. பெரிய ஒரு யுத்தம் வரலாற்றிலே சிலுவையிலே அது செய்யப்பட்டு அந்த யுத்தம் அது ஜெயம் எடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அது இயேசு ஜெயித்தார். இதெல்லாம் ஜெயித்தார். பாவத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், என்னமாக மரணத்தை ஜெயித்தார். இதெல்லாவற்றையும் சிலுவையிலே இயேசு ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க, அப்போ இயேசுவின் இரத்தத்தின் மூலம் வெற்றி அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டிலாம் எழுதி போட்டுருவோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு எழுதி போட்டுருவோம், அப்படிதானே? சிலருடைய கதவுல எழுதி போட்டிருப்பாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆனால் உள்ள செய்யறதெல்லாம் பொல்லாத காரியமா இருக்கும். இயேசுவின் ரத்தம் ஜெயம் எழுதி போட்டா போதாது. இல்லாட்ட வாயில இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், அதுக்கு 100க்கு 1000 தடவை சொன்னாலும் அதனால வெற்றி வர போறதில்லை. இயேசுவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும். நல்லா கவனிங்க, இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நமக்கு sin and Satan's accusation, பாவத்தின் மேலும் பிசாசுடைய குற்றச்சாட்டின் மேலும் நமக்கு வெற்றி இருக்கிறது. பாவத்தின் மேல எப்படி வெற்றி பெறுவது? பாவத்தின் மேல எப்படி வெற்றி பெறுவது? ரெண்டு காரியம் சொல்றேன் பாருங்க. இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நமக்கு வெற்றி வர வேண்டும் என்று சொன்னால் வாசியுங்கள். 1 யோவான் 1:7, 1 யோவான் 1:9. ஒளியில் இருக்கிறது போல ஒளியில இருந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. 9ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நல்லா கவனிங்க. In order to get to experience victory through the blood of Jesus, இயேசுவினுடைய இரத்தத்தின் மூலமாக நாம் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும்னா, நம்மை ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். Keep examining yourself and keep confessing your sins. உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தொடர்ந்து மனம் திரும்பிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கழுவப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், கழுவப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பினோம், அதோட நிப்பாட்டுவதில்லை. தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. A victorious Christian is not the one who never fails. ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவன் வாழ்க்கையிலே தோற்றே போக மாட்டான் என்றல்ல, ஆனால் one who never hides from God, ஆண்டவரிடத்துக்கு தன்னை மறைக்க மாட்டான். ஆதாமுடைய தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? தப்பு பண்ணிட்டான், ஆனா பாவத்தை ஒத்துருக்கணும். பாவத்தை என்ன பண்ணிருக்கணும்? அவன் ஒளிந்து கொண்டான், மறைத்தான், பாவத்தை மறைத்தான். He hid from God. He hid his sins from God. ஆண்டவரிடத்திலிருந்து தன்னுடைய பாவத்தை அவன் மறைத்தான். ஆண்டவர் தேடி கண்டுபிடிச்சு போனவன் கூட பாவத்தை மற்றவன் மேல என்ன பண்றான்? தூக்கி பழிய போடுறான். அவனாலதான் இது வந்துச்சு, இவனால்தான் இவ்வளவுதான் வந்துச்சு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பழிய போடுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில we should never hide from God. A victorious Christian is not the one who never fails, but the one who never hides from God. ஆண்டவரிடத்துல ஒருபோதும் நம்முடைய மறைக்க கூடாது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையை அறிக்கை செய்ய, ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், மன்னிங்க, நம்முடைய ரத்தத்தில் என்னை கழுவதற்கான வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. Forgive me Lord. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, அவைகளை அறிக்கை செய்து வைத்துக் கொள்கிறவனோ அப்படின்னு போட்டிருக்கா. என்ன செய்யணும்?
அறிக்கை செஞ்சுட்டு வச்சுக்கிறோம். அப்படியே அறிக்கை செய்து என்ன பண்ணணும்? கன்ஃபஸிங் அண்ட் ரினவுன்சிங். அதை விட்டுவிட வேண்டும். விட்டுவிட்டால் இரக்கத்தை பெறுவோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, we should keep a short account with God. ஆண்டவரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே போய் சந்தித்து, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்ல வேண்டும். பாவம், அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடாது. never allow unconfessed sins to accumulate in your life. அதை சேர்த்துக்கிட்டே இருக்கு. எப்பா நிறைய பாவம் சரியணும், அறிக்கை செய்யப்படாத பாவம் நிறைய இருக்கு. ஒரு சின்னதாக டக்குன்னு அறிக்கை செஞ்சு மனம் திரும்பிடணும். ஹல்லேலூயா. நீங்கள் சர்ச்சுக்கு லேட்டாக வந்துருந்தீங்கன்னா அறிக்கை செஞ்சு மன்னித்து விட்டுறணும். திரும்ப அடுத்த வாரம் பண்ணக்கூடாது. இந்த வாரம் ஆண்டவரே மன்னிச்சிடும், அடுத்த வாரம் லேட்டாக தான் வருவேன் அப்படின்னே சில ஆட்கள் பார்த்தீங்களா, லேட்டாக கரெக்டாக 7:20 சில வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. 7:20 வரீங்க, சரியா 7:15 வர ஆள் இருக்கீங்க. அப்போ இது என்ன இல்லை? ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் அறிக்கையிடணும். இன்னைக்கு அறிக்கையிட்டு என்ன பண்ணணும்? விட்டுறணும். அடுத்த வாரம் என்ன பண்ணணும்? கரெக்டுக்கு வந்துடும். அப்படின்னு ஆண்டவர் பிரியப்படுவாச்சு. அறிக்கையிட்டான், உண்மையாகவே அறிக்கையிட்டான்ப்பா. அப்போ பாருங்க, மனம் திரும்புதல்லாம் அதுதான். அப்போ இது மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் சில காரியங்கள் தவறாக கோவப்பட்டு பேசியிருப்போம், இல்லை சில காரியங்களை செஞ்சிருப்போம். ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணோம்? ஆண்டவரே, கோவப்பட்ட ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. நியாயப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே இதுக்காக தான் நான் கோவப்பட்டேன், இந்த காரியத்தில் கோவப்படாமல் எப்படி ஆண்டவர் இருக்கிறது அப்படின்னு நம்ம கூடாது. ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது? நியாயப்படுத்த. ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஐ லாஸ்ட் மை டெம்பர், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஆண்டவரே இப்படி நான் செஞ்சிருக்க கூடாது, கிறிஸ்தவ சாட்சியை நான் இழந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் திரும்பியும் புதுப்பிப்பார். ஹல்லேலூயா. தாவீது சுமார் ஒரு வருஷம் தன் பாவத்தை அறிக்கையிடலை. 51 சங்கீதத்தை எழுதும் பொழுது அந்த பாவம் செய்து பல மாதங்கள் ஆகிவிட்டது. அல்லது பத்சேபேலாட்ட நாத்தான் தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆனால் மறந்திருமனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, we have to allow God to convict our lives. நம்முடைய பாவத்தை உணர்த்துவதற்கு ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும். அதை உணர்த்தும் பொழுது உடனடியாக கர்த்தர் இது செஞ்சது தப்புப்பா, நீ செஞ்சது தப்பு அப்படின்னு எந்த காரியத்தை ஆண்டவர் உணர்த்துறாரோ உடனடியாக ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டுறணும். அதை நியாயப்படுத்திட்டு இருக்க கூடாது. ஆண்டவரே கசப்பு வந்துருச்சு, ஆண்டவர் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன், இப்படி பண்ணிட்டேன். ஆண்டவர் உணர்த்துவார் சில நேரத்தில். when God convicts you, immediately go and confess your sins to God. இல்லை ஆண்டவரே இதுக்காக நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம we should immediately confess and forsake the sins. பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே reveal anything that displeases you. உமக்கு பிரியமில்லாத ஏதாகிலும் இருந்தால் எனக்கு அதை வெளிப்படுத்துங்க. cleanse me by your precious blood. உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் என்னை கழுவுங்க. அன்னைக்கு தாவீது ஜெபம் பண்ணாரு, ஹல்லேலூயா, ஈசோப்பினால் என்னை கழுவும் என்று சொல்லி, என்னை சுத்தமாக்கும், சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மனம் திரும்பும் போது அவருடைய ரத்தம் நம்மை கழுவ ஆயத்தமாக இருக்கிறது. அப்போ நல்லா கவனிங்க, கீப் எக்ஸாமினிங் யுவர் செல்ஃப் அண்ட் கீப் கன்ஃபஸிங் யுவர் செல்ஃப். இயேசுவின் ரத்தமும் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. நம்ம கழுவப்படும் பொழுது கர்த்தர் நம்மை வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, பிசாசருடைய குற்றச்சாட்டுக்கு இந்த இயேசுவின் ரத்தம் நம்மை விலக்கி பாதுகாக்கிறது, வெற்றி தருகிறது. give no place to the devil's condemnation. பிசாசு நம்மை குற்றப்படுத்துவான், பிசாசு நம்மை கண்டனம் பண்ணுவான். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார், பிசாசு கண்டனம் பண்ணுவான். அங்கே வேதம் சொல்லுகிறது பிசாசை குறித்து. வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அவன் குற்றம் சாட்டுகிறவன் இருக்கா, சகோதரர் என்ன பண்ணுவான், அவர்களை குற்றம் சாட்டுகிறவன் அப்படின்னு போட்டிருக்கு. பிசாசுடைய ஒரு பேர் என்னன்னா குற்றம் சாட்டுகிறவன். உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பான், குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். ஆகவே நீங்களும் குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா மற்றவங்கள நீங்கள் யாருடைய பிள்ளையா இருக்கிறீங்க? குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உணர்த்துவது தப்பு இல்லை, ஒரு ஆளுடைய தப்பை உணர்த்துவது தப்பு இல்லை, ஆனால் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பிசாசுடைய வழக்கம் என்னன்னு சொன்னால் நம்முடைய தோல்விகள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய பழைய அசிங்கமான நினைவுகள், இவைகளையே நமக்கு காண்பிக்கொண்டே இருப்பான். ஆண்டவர் ஏற்கனவே மன்னித்த காரியத்தையே நமக்கு நினைவு விட்டு கொண்டே இருப்பான். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு அநேகர் இந்த குற்ற மனசாட்சியோடு கூட இந்த பயத்தோடு சோர்வோடு இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு வெற்றி. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினாலே வெற்றி.
there is no condemnation for those who are in Christ. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, அங்கே கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு உங்களை பார்த்து நீ குற்றமுள்ளவன் சொன்னாய், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் பாவத்தை மன்னித்தார்னு சொல்லுங்க. அவன் உங்களுடைய கடந்த காலத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினா அவனுடைய எதிர்காலத்தை ஞாபகப்படுத்தணும். அவனுக்கு எப்பா பிசாசு உனக்கு எதிர்காலம் ஒன்று இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? பைபிள்ல போட்டிருக்கு. வெளிப்படுத்தின 20ஆம் அதிகாரத்துல அக்கினி கடலுக்கு தான் நீ போக போற, ஹல்லேலூயா என்று சொல்லி அவனுக்கு ஞாபகப்படுத்தணும். மாத்திரமல்ல, சிலுவையை ஞாபகப்படுத்தணும். சிலுவையில எனக்காக இயேசு என்ன செய்தார் தெரியுமா? சிலுவையில இயேசு உன்னை என்ன தெரியுமா செஞ்சாரு அப்படின்னு அவனுக்கு ஞாபகப்படுத்துங்க. ஹல்லேலூயா. Remind him of the cross. Remind him of the finished work of Jesus Christ on the cross. நீங்கள் ஞாபகப்படுத்தும் பொழுது பிசாசு நம்மை குற்றப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாவத்தை உணர்த்துவார், பரிசுத்த ஆவியானவர். ஆனா பிசாசு குற்ற உணர்வை தருவான். கன்விக்ஷன், அந்த பாவ உணர்வு ஆண்டவர் உணர்த்தும் போது என்ன நடக்குதுன்னா, நம்ம பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் திரும்புவோம். ஆனா பிசாசு கன்விக்ஷன் அண்ட் காண்டம்னேஷன், அந்த குற்ற உணர்வு. பிசாசு செய்யற காரியம் என்னன்னா, நீ பாவம் செஞ்சுட்ட, ஒரு நாள் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ படுபாவி, பாவி, நீ என்னப்பா சர்ச்சில் உட்காந்து கை தட்டிட்டு இருக்கிற, நீ யாழு அப்படின்னே சொல்லிட்டு இருப்பான். நீங்க சொல்லணும், நான் இயேசுடைய பிள்ளை, ஹல்லேலூயா, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை ஜெயிப்பதற்காக கர்த்தர் அவனுடைய இரத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, the blood of Jesus Christ gives us victory over two great enemies. ரெண்டு பெரிய எதிரிகளுக்கு விரோதமாக இந்த இயேசுவின் இரத்தம் நமக்கு ஜெயம் கொடுக்கிறது. ஒன்று பாவத்தின் மேலே, ரெண்டு பிசாசினுடைய குற்றச்சாட்டுகள். பிசாசு நம்ம மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகள் மேலே ஆண்டவர் நமக்கு ஜெயம் தருகிறார். ஹல்லேலூயா. அவன் நம்மை குற்றச்சாட்டுவதற்கு give no place for devil's accusation. ஆகவே இரண்டாவது, இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக வெற்றி. ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டும். keep short accounts with God. ஆண்டவரிடத்தில் போங்க, ஆண்டவரே மனம் திரும்புங்க. கடைசி எப்போ மனம் திரும்பினீங்க? கடைசி எப்போ கர்த்தரிடத்தில், ஆண்டவரே நான் செய்த குறைவுகளை, என்னுடைய குறைவுகளை சுட்டி காட்டும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை கழுவுங்கன்னு சொல்லி இன்னைக்கு சொன்னீங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம சரியா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி. ஆனால் அநேக காரியங்களில் கர்த்தர் பிரியப்படலை. அதெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க? அறிக்கை செய்தீங்கன்னா இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவி ஒரு வெற்றியின் பாதையிலே நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக வாசிக்கலாம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி அப்படின்னு போட்டிருக்கு, ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். மூன்றாவதாக, கிறிஸ்துவின் ஆவி மூலமாக நமக்கு வெற்றி. கிறிஸ்துவின் ஆவியா மூலமாக, கிறிஸ்துவின் முன்மாதிரியான வாழ்க்கை மூலமாக நமக்கு வெற்றி. அவருடைய கீழ்ப்படிதலை, அவருடைய ஜெப வாழ்க்கையை பின்பற்றுவதன் மூலமாக வெற்றி. இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக வெற்றி. அவருடைய இரத்தத்தினாலே ஒவ்வொரு நாளும் கழுவப்பட்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதன் மூலமாக வெற்றி. மூன்றாவதாக, ஆவியினாலே வெற்றி. ஹல்லேலூயா. இயேசு தம்முடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். by depending upon the power of God, power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்திருக்கும் பொழுது, நமக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமையை சார்ந்து வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயம் தருகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் மூலமாக வெற்றியை ஆண்டவர் தருகிறார். Christian victory is impossible without the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய உதவி இல்லாதபடிக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் வெற்றி பெறவே முடியாது. ஹல்லேலூயா. முக்கியமாக இந்த ஆவியானவர் இந்த மாம்சத்தை ஜெயிப்பதற்கு கிருபை தரார். ஹல்லேலூயா. flesh and fear, பயத்தின் ஆவியை எடுத்துட்டு ஆண்டவர் நமக்கு தைரியத்தின் ஆவியை ஆண்டவர் தருகிறார். நல்லா கவனிங்க, இந்த மாம்சம் நம்மை மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ளாக கொண்டு போகிறது, பாவம் செய்ய வைக்கிறது. இந்த மாம்சம் என்ன செய்யுது? மாம்சத்தினுடைய அந்த காரியங்கள்லாம் சாவர வரைக்கும் நம்மகிட்ட இருக்கும். ஆனால் ஆவியினால் என்ன பண்ணணும்? ஜெயித்துட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பப்போ என்ன பண்ணும்? தலையை தூக்கும். ஆவியானவுக்கு அனுமதி கொடுத்து நம்ம அதை என்ன பண்ணும்? கீழே அடக்கி வைக்கணும், அமுக்கணும். அந்த பாம்பு தலையை தூக்குற மாதிரி என்ன பண்ணும்? அப்பப்போ பழைய மாம்சத்தின் கிரிகள் வரும். ஆனால் பைபிள் சொல்லுது நமக்கு
கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, கலாத்தியர் 5:16 வாசித்தீங்கன்னா, ஆவியின்படி நடந்தால் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். மாம்சத்தின் இச்சையை ஆவியின்படி, கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணி, அந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கட்டுப்படுத்தி நடத்துவதற்கு நாம் அனுமதி கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ரோமர் 7 நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்திலோ 8ஆம் அதிகாரத்திலோ பவுல் 2 முக்கியமான காரியத்தை சொல்றார். 7ஆம் அதிகாரம் எப்படி முடியுதுன்னா, நிர்பந்தமான மனுஷன் நான். I am a wretched man, who will deliver me from this body of sin and death. இந்த பாவம் மரணம் என்கிற சரீரத்திலிருந்து என்னை யார் விடுவிப்பது? 24ஆம் வசனம். Who will deliver me? I am a wretched man. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த சரீரத்திலிருந்து, இந்த சரீரத்தின் ஆசைகள். பவுல் என்ன சொல்றாருன்னா, முந்தின வசனங்கள் நீங்க வாசித்தீங்கன்னா, நான் நன்மை செய்ய விரும்புறேன், என்னால செய்ய முடியல. I want to do good but I cannot. என்னால செய்ய முடியல அப்படின்னு அந்த 7ஆம் அதிகாரத்தில் சொல்றார். 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பழைய ஏற்பாட்டு விசுவாசி அவர் படம் எடுத்து காண்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டு ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானுடைய நிரந்தரமான வாசம் பண்ணுகிற அந்த அனுபவம் இல்லை. பரிசுத்த ஆவியா ஆட்கொள்ளப்பட்டு நடத்துகிற அனுபவம் இல்லை. நியாயப்பிரமாணம் இருக்கிறது, வசனம் இருக்கிறது. ஆனா வசனத்தின்படி வாழ்வதற்கு, வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை அவர்களுக்கு இல்லாம இருந்துச்சு. ஆகவே நியாயப்பிரமாணத்தின் மேல வாஞ்சை இருக்குது, நன்மை செய்யணுங்கிற வாஞ்சை இருக்குது. ஆனால் தோல்வி தோல்வி தோல்வி. அந்த 7ஆம் அதிகாரத்தில் ஒரு இடத்துல கூட ஆவியானவர்ங்கிற வார்த்தை இல்லை. ஆவியா லா லா கிட்டத்தட்ட 20க்கு அதிகமான முறை நியாயப்பிரமாணம் இதெல்லாம் சொல்லுது, பாவத்தை சுட்டி காட்டுகிறது. ஆனா ஜெயிக்க முடியல என்னால, நல்ல ஒழுங்கா வாழ முடியல என்னால அப்படின்னு புலம்புறாரு. ஆகவே முடிக்கும் போது நிர்பந்தமான மனுஷன் அப்படின்னு முடிக்கிறார். என்னது? நிர்பந்தமான மனுஷன். ஆனா 8ஆம் அதிகாரத்தில் முடிக்கும் எப்படி முடிக்கிறாரு? 37ஆம் வசனத்துல 37ஆம் வசனம் வாசிங்களேன். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாளே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். ஆங்கிலத்தில் we are more than conquerors. நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம்ங்கிறாரு. அங்கே நிர்பந்தமா, ஐயோ தோல்வி தோல்வி தோல்வி, ஒன்றும் செய்ய முடியல, நினைக்கிற மாதிரி ஒன்றும் செய்ய முடியலையே, விரும்புகிறேன் ஆனாலும் செய்ய முடியலையே அப்படின்னு முடிக்கிற சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? I am more than a conqueror. நான் முற்றிலும் ஜெயிக்கிறவன். ஹல்லேலூயா. காரணம், இந்த அதிகாரத்தில் 20 முறை ஆவியானவர்ங்கிற வார்த்தை இருக்குது. எங்க வீட்டில் போய் எண்ணி ஒவ்வொன்றா அண்டர்லைன் பண்ணுங்க. ஆவியானவர். மனுஷனுடைய ஆவியை குறித்து 2 முறை இருக்கு, பரிசுத்த ஆவியானவரை குறித்து 20 முறை, மொத்தம் 22 முறை இருக்குங்க. ஆவி அப்படிங்கிற வார்த்தை, ஆவியானவர், ஸ்பிரிட் வித் கேபிட்டல் எஸ். ஆவியானவர் அப்படிங்கிற வார்த்தை 20 முறை இருக்குது. ஆவியில் 1ஆம் வசனத்தில் ஆரம்பிச்சு 27ஆம் வசனம் வரைக்கும், 26ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா பல முறை அங்க இருக்குது. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 8ஆம் அதிகாரத்தில் ஆவியின் பிரமாணம், ஆவியின் பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள், ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள். அங்கே ஆவியானவர் தாமே நம்முடைய பலவீனங்களுக்கு நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்க நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் சொல்லி பலமுறை சொல்லப்பட்டிருக்கு. ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழும் பொழுது முற்றிலும் ஜெயம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், முற்றிலும் ஜெயம். ஹல்லேலூயா. அந்த ஜெயத்தை நம்ம பெற்று வாழணும். நீங்களும் நானும் நிர்பந்தமான மனுஷன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா இன்னும் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னும் என்னவா இருக்கிறீங்க? ஆவி உங்களுக்குள்ளாக இருந்த உங்களை ஆட்கொள்ள நீங்க அனுமதி கொடுக்கலன்னு அர்த்தம். பட் when you are filled with the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ளும் பொழுது, you will be able to say I am more than a conqueror. Hallelujah. நான் முற்றிலும் ஜெயம் கொள்கிறேன் என்று சொல்ல முடியும். தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது என்று தானியேல் 6:28 வாசிக்கிறோம் அல்லவா? தானியேலுடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா அந்த ஆவியானவருக்கு அதிகமான இடம் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆவியிலே நடத்தப்படும் பொழுது இந்த ஆவியின் கனிகள் நம்ம வாழ்க்கையில் வரும். ஹல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள் ஒளிந்துகிட்டே இருக்கணும். மாம்சத்தின் கிரியைகளை குறித்து எங்க பைபிளில் போட்டிருக்கு? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் ஒரு 19 காரியம் போட்டிருக்குது. அதெல்லாம்
நம்மகிட்ட குறைஞ்சிட்டே வரணும். எது கூட்டிகிட்டே வரணும்? ஆவியின் கனிகள். அல்லேலூயா. ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை என்னன்னா, ஆவியின் கனி நம்மகிட்ட எவ்வளவு பெருகுதோ அதான் வெற்றி உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. ஆவியின் கனி சொல்லுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம். பாருங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதுதான் ஆவியின் கனி. இது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெருகிட்டு இருக்கோ அதுதான் நம்ம வெற்றியா வாழ்றோம்னு அர்த்தம். அல்லேலூயா. இது இல்லாம அதுக்கு முன்னாடி நிறைய இருக்கும். முன்னாடி கொஞ்சம் நிறைய போட்டிருக்கோம். அது பெரிய லிஸ்டா இருக்கும். இப்போ வாசித்தா நமக்கு நேரம் போயிடும். பாருங்க, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் அப்படின்னு நிறைய வரும். பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்து இது கனி கூட்டிகிட்டே இருந்ததுன்னா நீங்க வெற்றியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. வெற்றியா வாழ்றதுன்னா என்ன? நமக்கு சம்பளம் உயர்ந்துகிட்டே இருக்கிறது கிடையாது. எப்பா எனக்கு சம்பளம் உயர்ந்துகிட்டே இருக்குது ஆகவே எனக்கு வெற்றி அப்படின்னு கிடையாது. நீங்க சம்பளம் உயர்ந்துட்டே இருக்கலாம், நரகத்துக்கு போயிருவீங்க. அது வெற்றி கிடையாது. சம்பளம் உயர்வு தருவார் ஆண்டவர், அதுவும் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. மற்ற வாழ்க்கையில வெற்றியை தருவாரு, உங்களுடைய செல்வாக்கையும் கர்த்தர் உயர்த்துவாரு. அதெல்லாம் எப்பன்னா நம்முடைய வாழ்க்கையில ஆவியின் கனி வளர்ந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆவியின் கனி அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய வெற்றியுடைய அளவுகோல். அல்லேலூயா. எவ்வளவு நம்ம மாம்சத்தை ஜெயிக்கிறோம், எவ்வளவு தைரியமாக நாம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் தருகிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தருகிற வெற்றி என்னன்னா, இன்னொன்னு பயத்தின் மேலே வெற்றியை தருகிறார். மாம்சத்தின் மேலே, பயத்தின் மேலே. அல்லேலூயா. பயத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா நம்ம வெற்றி பெறல. பிசாசு கோலியாத்த மாதிரி பயமுறுத்திக்கிட்டே தான் இருப்பான். அங்க போட்டுக்க பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன செய்யலையா, அங்க மறுபடியும் திரும்பவும் பயப்படுகிறதற்கு 15ஆம் வசனம், அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா. பயப்படுகிறதற்கு ஆவியை ஆண்டவர் தரல. வேதம் சொல்லுங்க, 2 தீமோத்தேயு 1:7 நினைக்கிறேன், அங்க போட்டிருக்கு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல். சொல்லுங்க, பயமுள்ள ஆவியை தராமல். பிசாசு பயமுறுத்துகிறவன், பயமுறுத்துகிறவன், அவன் குற்றச்சாட்டுகிறவன் பக்கம் பயமுறுத்துகிறவன். நம்ம வாழ்க்கையில பயத்தை ஜெயித்து வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியான உதவி செய்கிறார். அல்லேலூயா. தைரியத்தை ஆண்டவர் தருகிறார். தைரியமாக வாழ்வதற்கு, தைரியமாக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, தைரியமாக பிசாசை எதிர்த்து வாழ்வதற்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியான நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆவியின் மூலமாக வெற்றி. ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கனி வளர்ந்துட்டே இருக்குன்னா you are living a victorious life. Hallelujah. Victorious life. வரங்களையும் ஆண்டவர் தருவார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றிங்கிறது. ஹல்லேலூயா. வெற்றிங்கிறது பதவி உயர்வோ, சம்பள உயர்வோ, இதெல்லாம் செகண்டரிலாம். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு எளிதாக தர முடியும். ஆனா உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவை போல மாறுவது, ஆவியின் கனிகளை, மாம்சத்தை ஜெயித்து வாழ்வது, கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ்வது, வேசித்தன விபச்சார ஆவிகளை கடிந்து கொண்டு வாழ்வது, இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்காதபடிக்கு வாழ்வது, அதுதான் வெற்றி வாழ்க்கை. கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய ஆவியின் மூலமாக அந்த வெற்றியை நமக்கு தரார். அல்லேலூயா. 4வதாக கொலோசியர் 3:16. கொலோசியர் 3:16 வாசிங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும். என்ன போட்டிருக்கு? கிறிஸ்துவின் வசனம். அப்ப கிறிஸ்துவின் மாதிரி, the example of Christ, அவருடைய அடிச்சுவடுகளை கீழ்ப்படிதல், ஜெபம் என்கிற அந்த 2 காரியத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி நீங்க வாழ்ந்தீங்கன்னா வெற்றி ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. 2வதாக அவருடைய இரத்தத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்று பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு வாழும் பொழுது ஆண்டவர் வெற்றியை தருகிறார். கிறிஸ்துவின் ஆவி மூலமாக மாம்சத்தின் மேலே கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? வெற்றி ஆண்டவர் தருகிறார். மாம்சத்தின் கிரியைகளை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆவியின் கனிகள் நம்முடைய பெறுவதற்கு உதவி செய்கிறார். ஸ்பிரிட், victory through the spirit of Christ. 4வதாக victory through the word of Christ. கிறிஸ்துவின் வசனத்தின் மூலமாக நமக்கு வெற்றி. ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய சத்தியம் நமக்குள் வாசம் பண்ண வேண்டும், அதன்படி நம்ம வாழணும். ஹல்லேலூயா. வசனத்தின் மூலம் வெற்றி. பாருங்க, இந்த நம்முடைய ஆவிக்குரிய யுத்தத்திலே கர்த்தர் நமக்கு சர்வாயுத வர்க்கம் அடுத்த இருக்கு. ரட்சணியம் என்னும் தலை சீரா, சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்ன மாத்தி மாத்தி விடுறீங்க. நீதி என்னும்
மார்க்கவசம். விசுவாசம் என்னும் கேடகம். சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. வசனம் என்னும், சொல்லுங்க, வசனம் என்னும் ஆவியின் பட்டயம். எபேசியர் 6:12-17 வரைக்கும் இருக்கு. சரியா? ஆவியின் பட்டயம், ஆவியின் பட்டயம். அப்போ வசனம் என்னது? பட்டயம். எல்லாம் சொல்லுங்க. எத்தனை பேர்ட்ட வாள் இருக்கு? வாள்னா இந்த பைபிள் தான் நமக்கு பட்டயம், ஸ்வர்ட். ஆவியின் என்னது? பட்டயம், ஆவியின் பட்டயம். சரி, அது எத்தனை பேர்ட்ட அந்த பட்டயம் வந்து ஷார்ப்பா இருக்குது? பாருங்க, நிறைய பேர்ட்ட மழுங்கி போய் கிடக்குது பட்டயம். பட்டயம் எப்படி இருக்குது? பட்டயம் சும்மா வந்து வெட்டாது, என்ன பண்ணாது, நல்ல கூரா இருக்கணும். அப்ப அது மாத்திரம் இல்லை, இந்த பட்டயம் பாருங்க, இவன் மற்ற எல்லா ஆயுதங்களும் தற்காக்கிற ஆயுதங்கள். They're all defensive weapons. நம்மை பாதுகாக்க உதவும். எதிரி தாக்கினால் பாதுகாக்கலாம். ஆனா இந்த பட்டயம் மாத்திரம்தான் தாக்குவதற்கு பயன்படுத்தப்படும், ஜெயிப்பதற்கு. ஹல்லேலூயா. தாக்கிட்டே நம்ம டிஃபென்ஸ் ஆடிட்டே இருக்க முடியுமா? FIFA வேர்ல்ட் கப் நடக்குது, டிஃபெண்டே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்ப போய் கோல் போடுவது? கோல் போடணும். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்க அஃபென்சிவா போகணும். பந்து எடுத்துட்டு முன்னாடி போகணும், வெட்டணும். இல்லையா? அதுக்கு நான் ஆளை வெட்டுறதுக்கு இல்ல, யார சாத்தானை வெட்டுவதற்கு the only offensive weapon in that armory என்னன்னு சொன்னா, that is the word of God, the sword of the spirit. ஆவியின் பட்டை என்னது? இங்க நீங்க பாத்தீங்கன்னா வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஆவியின் பட்டயத்தை நல்லா பயன்படுத்த தெரியும். ஹல்லேலூயா. இயேசுடைய வாழ்க்கையில முதலாவது அவர் ஊழியத்தில் ஆரம்பிக்கும் பொழுது அவர் வெற்றி பெற்றார் சாத்தானை. 40 நாளுக்கு உபவாசம் பண்ணும்போது நிறைவேலை பிசாசு வந்து சோதிக்கிறார். சோதிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு வசனத்தின் மூலமாக வெற்றி பெற்றார். ஹல்லேலூயா. எழுதி இருக்கிறதே, சொல்லுங்க. பிசாசு சொல்றான், இதோ எழுதி இருக்குது அப்படிங்கிறானது. அப்புறம் நீங்க பயந்துடக்கூடாது. எப்பா அப்ப நான் வேற என்ன எழுதி இருக்குன்னு தெரியாம இருக்கக்கூடாது. அவன் he will take the verse out of the context. கண்ணாமூச்சி எடுத்து பயன்படுத்தலாம். ஆனா நீங்க வசனத்தை, இயேசு எல்லா வசனத்தையும் உபாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து அவர் எடுத்து பேசுறார். தேவனாய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று சொல்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே. அப்போ இந்த வசனத்தை நம்ம நல்லா தெரியும். ஹல்லேலூயா. எழுதியிருக்கிறதே. இயேசு சொன்னார், யாரெல்லாம் வசனத்தினால் நிறைந்திருக்கிறார்களோ அவர்களை பிசாசு ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. வசனம் எங்க இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. எங்க இருக்கணும்? செல்ஃப்லயோ டேபிள்லயோ இருக்கக்கூடாது. எங்க இருக்கணும்? இருதயத்தில். எப்படி வைக்கிறது? தூக்கி ஆபரேஷன் பண்ணி உள்ள வச்சிடலாமா? ஆவி அங்க என்னது? நம்ம பேசுற வார்த்தையை எழுதி மனப்பாடம் பண்ணணும். பிராக்டிசிங், மெமரைசிங் இன்னைக்கு நிறைய பேர் பண்றதே கிடையாது. வசனத்தை என்ன பண்றது இல்ல, மனப்பாடம் பண்ணணும். வசனத்தை உள்ள இயேசு எப்படி அவரு அங்க பைபிளை தூக்கிட்டு போய் பிசாசே நான் பார்த்துட்டு வரேன் உபாகமத்தின் புஸ்தகம் என்ன இருக்குன்னு சொன்னாரா? அவர் வசனத்தை 12 வயசுல இருந்து, இப்ப சின்ன வயசுல இருந்தே 12 வயசுல நல்லாவே கற்றிருந்தார் அவர். பாருங்க, வசனத்தினால் நிறைந்திருந்தார். இயேசுடைய வெற்றி வாழ்க்கைக்கு வசனம் முக்கியமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த வசனம் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 48 சங்கீதம் 48 அவருடைய வசனம் என் இருதயத்திலே இருக்கிறது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. உம்முடைய நியாயப்பிரமாணம் உள்ளத்தில் இருக்கிறது. 37 சங்கீதம் 31 வசனம். அங்கே நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய வசனம் எங்க இருக்குது? அவருடைய தேவன் அருளிய வேதம் இருதயத்திலே இருக்கிறது. அவருடைய தேவன் அருளிய இருதயம், அவருடைய வேதம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறது. அவருடைய நடைகள் ஒன்றும் என்ன பண்ணாதான்? பிசகுவதில்லை. சங்கீதம் 119 எத்தனை பேருக்கு மனப்பாடமா தெரியும்? 119 சங்கீதம். அதை ஒரு சேலஞ்சா எடுத்து படிச்சு பாருங்க. ஒவ்வொரு வசனத்திலையும் வசனத்தினுடைய மகிமையை போட்டிருக்குது. 176 வசனங்கள் இருக்குதுல. ஹல்லேலூயா. அதுல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தினுடைய மேன்மை, வசனம் தருகிற வெற்றி. 9ஆம் வசனம் சொல்கிறது, வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வார்த்தையின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால தானே. 11ஆம் வசனத்துல போட்டிருக்குது, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை, வார்த்தையை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். ஹல்லேலூயா. இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சொல்கிறார். என் இருதயத்துல வைக்கணும். ஹல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு வெற்றியை என்ன பண்றாரு? ஆண்டவர் தராரு. வசனத்தை இருதயத்தில் வைக்கிறது மாத்திரம் இல்ல, அதன்படி நடக்கணும். நிறைய பேருக்கு
இதயத்தில் இருக்குது. கலைஞர்கிட்ட கேட்டீங்கன்னா நிறைய இதயத்தில் வச்சிருக்காரு. வைகோ கூட வச்சிருக்கிறாரு. வச்சா மாத்திரம் போதாது, வைக்கணும் முதல்ல. அல்லேலூயா. இன்னும் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இன்னும் வசனம்லாம் அடித்து நவுத்துறாங்க, இயேசு அறியாத மக்கள் கூட. ஆனால் அதன்படி நடக்கணும். அல்லேலூயா. அதன்படி வாழணும். அப்போதான் பிசாசு பயப்படும் நம்ம பார்த்து. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. பிதாக்களே, பாதிலிருந்து வாசிக்கிறேன். வாலிபரே சொல்லுங்க. வாலிபரே, நீங்கள் பலவான்களா இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் பிசாசை ஜெயிக்கிறீங்க வாலிபர்களே அப்படிங்கிறாரு. இங்க இருக்கிற வாலிபர்கள் எத்தனை பேர் பலவான்களா இருக்கிறோம்? நோஞ்சான்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உள்ள பலவானா இருக்கணும். அல்லேலூயா. வெளியே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா ஸ்ட்ரிம்மா இருங்க, ஒல்லி இருங்க, ஆனால் உள்ள என்ன இருக்கணும்? ஸ்ட்ராங்கா பலவானா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு வெளியே ஸ்ட்ராங்கா நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் உள்ள என்னது இருக்குது? உள்ளான மனுஷன் ரொம்ப பலவீனமா, உள்ளான பலவானா இருக்கிறீங்க. ஏன்னா கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு என்னவா இருக்குது? நிலைத்திருக்கிறது என்று சொல்ல. வசனத்தில் நிலைக்கணும். வேத வசனங்களை தெரியணும், மூல உபதேசங்களை தெரிஞ்சிருக்கணும். நாளையிலேருந்து காலையில் இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு 2 வீடியோ, 5 நிமிஷம் வீடியோ உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். 16 மூல உபதேசங்கள் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக இருக்கும், நீங்கள் நோட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கலாம். அதனால 5 நிமிஷம் கேட்க முடியுமா உங்களால்? கை தூங்க பார்க்கலாம். 5 நிமிஷம், என்னால் அரை மணி நேரம் கேட்கல, 5 நிமிஷம் தான் மூல உபதேசங்கள். ரெவரண்ட் சுரேஷ் ராமச்சந்திரன் ஒரு ஊழியக்காரர் பேசினதை நான் ஷார்ட்டாக உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த மூல உபதேசங்கள்லாம் தெரியணும் நமக்கு. அல்லேலூயா. அந்த வசனத்தினுடைய காரியங்கள், சத்தியங்கள், ஃபவுண்டேஷனல் டாக்டரின்ஸ், the fundamental truths of the word of God, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வசனத்தில் வளர முடியும். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வசனத்தில் தேறினவர்களாக மாறணும். நன்றாக பைபிள் வாசிக்கணும், மனப்பாடம் பண்ணணும், அதன்படி வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த வசனத்தினால் அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையை நிரப்ப வேண்டும். அப்பதான் ஜெயம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் வசனத்தின் மூலமாக இயேசு பேசின வார்த்தைகள், இது முழுவதுமே ஆண்டவருடைய வசனம் தான். அதை வாசியுங்கள். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். கிறிஸ்துவின் சரீரத்தின் மூலமாக வெற்றி. சொல்லுங்க. victory through the body of Christ. கிறிஸ்துவின் சரீரம்னா என்ன? சபை. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். சபை. கிறிஸ்து தலை, அவருடைய சரீரம் சபை. அப்ப அங்க என்ன கீழே என்ன போட்டிருக்கு பாருங்க, அவருடைய சபையோடு ஐக்கியத்தில் நிலைத்திருப்பதன் மூலம் வெற்றி. பாருங்க, சபை ஒருபோதும் தோற்காது. அப்படித்தானே? பைபிள்ல வசனம் இருக்கா? என்ன இருக்குது? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சபையை பிசாசு ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. Satan can never prevail over the church. சாத்தான் ஜெயிக்க முடியாது. ஆகவே சபை எப்பவுமே ஜெயித்துட்டு தான் இருக்கிறோம். நீங்க சபையோட ஒட்டிக்கணும். அல்லேலூயா. சபையான தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோது நம்ம தனியா போராடுவதற்கு அழைக்கவில்லை. God never intended believers to fight alone. நீங்க சுயமாக தனியாக போராடுவதற்கு கர்த்தர் அழைக்கல. ஆண்டவர் நீங்க சபை ஐக்கியத்திலே பங்கு பெற வேண்டும். ஐக்கியத்தால் வெற்றி. அவர் பாட்டு உண்டு, வெற்றி வெற்றி வெற்றி, இயேசுவின் நாமத்தில் வெற்றி, ஊக்கமான ஜெபத்தால் வெற்றி, வேதத்தை வாசிப்பதால் வெற்றி, விசுவாச ஐக்கியத்தால் வெற்றி அப்படின்னு. இந்த பாட்டு தெரியுமா? நாங்க சண்டே கிளாஸ்ல பாடி இருக்கிறோம். அல்லேலூயா. விசுவாச ஐக்கியத்தால் வெற்றி. ஐக்கியம் இந்த வெற்றி நமக்கு தருகிறது. ஐக்கியத்தின் மூலமாக ஜெபம் நமக்கு கிடைக்கிறது. ஐக்கியத்தின் மூலமாக நமக்கு உற்சாகம் கிடைக்கிறது, தைரியம் கிடைக்கிறது. அல்லேலூயா. சபை, சபை மூலமாக வெற்றி. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். எந்த ஒரு அவயவமும் தனியா போய் உயிர் வாழ முடியாது. அந்த சரீரத்தோடு இருக்கும் பொழுதுதான் அதுக்குள்ள ஜீவன் கிடைக்கிறது, பலன் கிடைக்கிறது, வெற்றி கிடைக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரசங்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் எடுங்க. பிரசங்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், பிரசங்கி 4:9-12 வரைக்கும். ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். நல்ல பலன் உண்டாகும். அடுத்த கவனிங்க. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. சபையோடு ஒட்டி இல்லாம விழுகிறவனுக்கு ஐயோ.
ஐக்கியப்படாம தனியா இருந்து வாழ்ந்து விழுகிறவனுக்கு ஐயோ. அடுத்து என்ன போட்டிருக்கு? அவனை தூக்கி விட ஆள் இல்லையா. அப்புறம் 2 பேராய் படுத்துக் கொண்டால் சூடு உண்டாகும். அப்புறம் ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது நமக்குள்ளாக ஆவியில ஒரு அனல் உண்டாகிறது. ஒண்டியா இருந்து எப்படி சூடு உண்டாகிறது? ஒரு கட்டையை வச்சு நெருப்பு வருமா? நிறைய கட்டை வரும்போது நெருப்பு வருது. ஹல்லேலூயா. அங்கே அனல் உண்டாகிறது. ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். பாருங்க, சபையோடு ஐக்கியப்படும் போது, ஐக்கியத்திலே தேவனுடைய சரீரமாக சபையிலே நம்ம எவ்வளவு நம்ம இணைத்துக் கொள்கிறோமோ கர்த்தர் அவ்வளவாக நமக்கு வெற்றி ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும், தைரியப்படுத்த வேண்டும், ஹல்லேலூயா, பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் எழுதுறார், we need each other, we should not needle each other அப்படின்னு. we need each other. நம்ம ஒருத்தருக்கு ஒரு தேவை. needle each otherனா ஒருத்தருக்கு குத்தக்கூடாது. என்ன பண்ணாது? ஊசிக்கு மாதிரி என்ன பண்ணாது? ஒருத்தர் சொன்னாரு, நிறைய சில விசுவாசிகள்லாம் விச ஊசிகளா இருக்குது அப்படி. விச ஊசி, ஏன்னா ஊசி குத்துறது தான் இருக்கு. அதாவது ஊசி தேவைதான் நமக்கு அப்பப்போ என்னது. ஆனா விச ஊசி என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. நம்ம நல்ல வார்த்தைகளை பேசணும். ஹல்லேலூயா. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணணும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் பலப்படுத்த வேண்டும், ஒருவருக்கு ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பிசாசு எப்படி விழுங்கலாமோ என்று மிகதேடி சுற்றி திரிகிறார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் ஒருவருக்கு ஒருவர் கை கோர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் தேவை, எனக்கு நீங்கள் தேவை, நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்ம எல்லாரும் தேவை நமக்கு. ஹல்லேலூயா. nobody can stand alone and gain victory. நம்ம தனியா நின்று என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. நம்ம கை கோர்த்து நின்னா நம்ம ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. மாடு சிங்கம் கதை நமக்கு தெரியும், அப்படிதானே? சேர்ந்து இருந்தா சிங்கத்தை என்ன பண்ணுது? மாடு வெட்டி தள்ளிடுது. ஆனா தனித்தனியா பிசாசு என்ன பண்ணுவான்? தனித்தனியா ஆக்கிடுவான். மாட்டை தனித்தனியா பிரிச்சு சிங்கம் காலி பண்ணிடுது. ஆகவே இது சின்ன பிள்ளைகளுக்கே சொல்லி தராங்க, யூனிட்டி ஸ்ட்ரென்த், ஐக்கியமே பலமாம் அப்படி சொல்லி. ஆகவே ஐக்கியத்தில் என்ன பண்ணணும்? பங்கு பெறணும், ஐக்கியத்தை நாடணும், சபையிலே வேறொன்றணும், சபையின் ஐக்கியத்திலே இன்னும் வளர வேண்டும், ஒருவரை ஒருவர் விசாரிக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரத்தின் மூலமாக வெற்றி. நீங்கள் நானும் சரீரம். ஹல்லேலூயா. இந்த சபையோடு நம்ம இணைந்திருக்கும் பொழுது, நம்ம ஒருவருக்கு ஒரு கை கோர்த்திருக்கும் போது பிசாசு நம் பக்கத்தில் வர முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் வெற்றி ஆண்டவர் தருகிறார். எல்லாவற்றிலும் நம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர் இருக்கிற 5 காரியம் சொன்னேன். கிறிஸ்துவனுடைய மாதிரியின் மூலமாக, அவருடைய மாதிரி முக்கியமாக அவருடைய கீழ்ப்படுதலையும் அவருடைய ஜெப வாழ்க்கையும் பாருங்க. அதை நம்ம பின்பற்றும் பொழுது நம்ம வாழ்க்கையில வெற்றி. அவருடைய இரத்தத்தின் மூலமாக வெற்றி. இயேசுவின் இரத்தத்தினாலே ஒவ்வொரு நாளும் கழுவப்பட்டு ஹல்லேலூயா பிசாசு நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வெற்றி தருகிறார். ஆவியினாலே நிரப்பப்பட்டு கிறிஸ்துவின் ஆவியின் மூலமாக இந்த மாம்சத்தையும் பயத்தை நம்ம மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த மாம்சத்தின் கிரியை அழிந்து கொண்டே வந்து ஆவியின் கனி நம்ம வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருந்தா நாம் முற்றிலும் ஜெயமுள்ளவர்களாக மாறுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முற்றிலும் நம் நிர்பந்தமான மனுஷர்களாக இருப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கல. உங்களையும் என்ன கர்த்தர் எதற்காக அழைத்தார் என்று சொன்னால் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்பதற்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தந்து விட்டார். அந்த ஜெயத்தை நம்ம சுதந்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஒரு கதை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஆங்கிலத்திலே அது மோர் தென் கான்கரர்னு போட்டிருக்கு. அதாவது முற்றிலும் என்னவா? அதிக ஜெயத்தை காட்டிலும் அதிகமான ஜெயத்தை. ஒரு நாள் ஒரு குத்து சண்டை வீரன், என்னது குத்து சண்டை வீரர்கள் யாராவது தெரியுமா? உங்க பேரு மைக் டைசன்லாம் தெரியுமா? அதான் குத்து சண்டை வீரர்கள் பாருங்க, அந்த 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 ரிங்குக்குள்ளாக குத்து சண்டை போட்டுட்டு ரொம்ப பயங்கரமா போராடி, பயங்கரமா இவன் மட்டும் குத்தல, அவனும் குத்துவான்ல, குத்தி பயங்கரமா சண்டை போட்டு அவன் என்ன பண்ணானா, கடைசியில் ஒரு குத்து போட்டு ஜெயிச்சுட்டானா. ஜெயிச்ச உடனே அவனுக்கு பெரிய பரிசு கொடுத்தாங்களாம். பெரிய என்ன பண்ணாங்களா? பரிசு கொடுத்தாங்க. ஒரு மெடல் கொடுத்து ஒரு செக்கு கொடுத்தாங்களாம். 50 லட்ச ரூபா செக்கு பரிசு அளவு. இந்த குட்டு சண்டெல்லாம் பயங்கர 50 லட்ச ரூபா கொடுத்தாங்களாம். இவர் ரொம்ப களைப்போடு என்ன பண்ணாராம், வீட்டுக்கு அந்த மெடலோட போறாரு. வீட்டுக்கு செக்கை வந்து என்ன பண்ணியிருந்தாரு, அதை வச்சிருக்கிறாரு. அந்த அம்மா வீட்டுக்கு வந்தோடனே கை கொடுத்து நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை எடுத்து தன்னுடைய பார்சல் தீ வச்சுக்கிச்சு அந்த அம்மா. இப்போ மனைவி அவர் வந்து ஜெயிச்சவர், இந்த அம்மா மோர் தென் ஜெயிச்சவங்க, மோர் தென் கான்கரர். அவருடைய ஜெயத்தை தங்களுக்கென்று, ஹல்லேலூயா, நாம் அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. இப்ப இயேசுவின் ஜெயத்தை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பெற்று சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா.
அவர் ஜெயிச்சாரு, நான் தோத்து போன இல்லை. யூ ஆர் மோர் தென் கான்கரர். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நல்லவங்க. நிறைய இருக்கு பேர் விட்டு அந்த ஆட்டையை போடலாம் நினைச்சுறாங்க. ஐ எம் மோர், நீ சம்பாதிப்பா, நான் வாழ்றேன் அப்படின்னு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் ஜெயிச்சாரு, அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொண்டு அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் மேலே, கிறிஸ்துவின் மூலமாக வருகிற அந்த வெற்றியை நீங்களும் நானும் பெற வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது கடைசி அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் அங்கே நீங்கள் வாசித்து பாருங்க, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்கு சொல்கிறது, வாக்கு பண்ற, ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்கிறவன் எவனோ. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 11ஆம் வசனம், 17ஆம் வசனம், 26ஆம் வசனம். பிற்பாடு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 12ஆம் வசனம், 21ஆம் வசனம். இந்த 7 சபைகளுக்கும் கடைசியில் சொல்ற காரியம், ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்கிறவனோ. கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை இங்கே வாக்கு பண்ணுகிறார். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மூலமாக வருகிற ஜெயத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்று மரணத்தையும் பாதாளத்தையும் ஹல்லேலூயா பிசாசையும் பாவத்தையும் பயத்தையும் குற்ற மனசாட்சியையும் ஹல்லேலூயா மற்ற இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து விதமான எதிர்க்கிரியைகளையும் நம்ம ஜெயித்து வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம எல்லாம் எழும்பி நிற்போமா? Glory to Jesus. ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஜெய கிறிஸ்து மூலமாக நமக்கு வெற்றி ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையை சற்று சந்தித்து பாருங்க. சொன்ன காரியத்தை மனதில் வைங்க. ஹல்லேலூயா. சப்மிஷன் அண்ட் சப்ளிகேஷன், இயேசுவுடைய கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. சுயமாக அவர் ஒன்றுமே செய்யவில்லை, பிதாவின் சித்தத்தையே அவர் செய்தார். ஹல்லேலூயா.